தமிழ், எங்க போனாரு? தமிழ், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வந்த? என்னாச்சு? உங்க அப்பாவை பாத்தியா? ஆனா அது அவரானே தெரியல. அவரை மாதிரியே ஒருத்தர் நடந்து போனாருமா. ஆ, சரி சரி, நீ பதறாத. அவர் இங்கதான் இருக்காருன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வா கிளம்பலாம். வா நம்ம கிளம்பலாம். வா. குட் மார்னிங் மேடம். என்ன ஜானு, எதுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்கா? இரு தமிழ், உன் போன்ல உங்க அப்பா போட்டோ இருக்குல்ல, அதை கொடு. எதுக்கு ஜனமா? நீ உங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னல, அதான் தேட சொல்லியிருக்கேன். இவரு நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான். ஐஜியோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்காரு. சென்னையில எங்க இருந்தாலும் உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். தமிழ், உங்க அப்பாவோட போட்டோ காட்டு. நானும் இத்தனை நாள் உன் கூடவே இருக்கேன். உன்னோட எவ்வளோ பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை மட்டும் நான் மறந்து போயிடுறேன். எப்பவோ நான் இதை செஞ்சிருக்கணும். பண்ணாதது என் தப்பு தான். இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து நல்ல காரியம்லாம் நடக்க போகுது. அது நடக்கும்போது உங்க அம்மா கூட இருக்காங்க, உங்க அப்பாவும் கூட இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும். உன் கல்யாணத்திலயும் அவர் இல்ல. ஆமா ஜனமா. தமிழ், என்னம்மா எதுக்கு தயங்குற? அத்தை தான் கேக்குறாங்கல்ல போட்டோ. உங்க அப்பா போட்டோ தானே, குடுமா. இப்ப மாட்டினா மொத்தமா துரத்தி விட்டுருவாங்க. தமிழ், உன் போன்ல போட்டோ இருக்குல்ல, எடுத்து காட்டு. அன்னைக்கு கூட எனக்கு போன்ல அனுப்பிச்சிருந்தியே. ஜானு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லியிருக்கேன். தமிழ், போன்ல போட்டோ இருக்கு. தமிழ், எடுத்து காட்டு. ஜனமா, இந்தாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நம்மளா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது ஒரு வழியில உண்மையை சொல்ல பாரு தமிழ். எப்படி சிபி? சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. தெரிஞ்சே சொல்லுனா நான் எப்படி சொல்லுவேன்? தமிழ், சொல்லலனா ஜானுவே நீ யாருன்னு கண்டுபிடிச்சா என்ன நடக்கும் தெரியும்ல. பெரிய கலவரம் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். கடவுளே, இந்த உண்மையை ஜனாமா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியத்தை கொடு. எப்படியாவது நான் சொல்லிடுவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. அவங்களா கண்டுபிடிச்சா சிபி சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை பெருசாதான் ஆகும். வர்ஷினி கல்யாணத்தையும் தேன்மொழி கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடியுமா? தேனு, வாழ்த்துக்கள். இப்படி ஒரு லவ் பண்ணிட்டு மாமாட்ட கூட சொல்லாம போயிட்டில்ல? அத்தை,
நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. ஒரே மேடையில எதுக்கு பண்ணணும்? அவ கல்யாணத்தை இன்னொரு நாள் மாத்தி வைக்கலாம்ல. நான் ஏற்கனவே இதை முடிவு பண்ணிட்டேன். ஏன் ஒரே மேடையில கல்யாணம் நடக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? சரிங்க அத்தை, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. தமிழம்மா, தட்டை மாத்திக்கலாமா? ம். தமிழ், ஜனமா. தட்டை எடுத்துட்டு வா. ஆ. தேனு, இப்ப சந்தோஷமா உனக்கு? எல்லாரையும் பேசி ஜனமா வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அக்கா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா. எப்படியாவது நிறுத்திடு. என்ன சொல்ற? ஆமாக்கா. ஜனமா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா ஜனமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க? அவங்க வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாத்த முடியாது தேனு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அக்கா, நான் அந்த இடத்துலயே ஜனாமா கிட்ட சொல்லிருப்பேன். ஆனா முடியல. ஏன் எதுக்கான காரணம் கேட்டா என்கிட்ட அதுக்கான காரணமே இல்லக்கா. அதான் உன்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ்க்கா, எப்படியாவது ஜனாமா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுக்கா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் தேன், நீ அந்த பையனை லவ் பண்றதானே? அப்புறம் எதுக்கு வேணாங்கிற? நீ முதல்ல அழறத நிப்பாட்டு. என்ன பிரச்சனை உனக்கு? நீ எதுவா இருந்தாலும் சொல்லுத்தேன்னு நான் சரி பண்றேன். ஐயோ அக்கா, இது ஜனாமா நடத்துற கல்யாணம். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துல அம்மாவும் கலந்துக்க முடியாது, அப்பாவாலையும் வர முடியாது. அம்மா அப்பா 2 பேருமே இல்லாத அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையா? தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? நீ பாட்டுக்கு எதை பத்தியுமே யோசிக்காம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. உன் தங்கச்சி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. லாஸ்ட் மினிட்ல இது நடக்கலனா கல்யாணமே வேணான்னு மனமேடை விட்டு எந்திரிச்சு ஓடி போயிருவா. அப்புறம் அது எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கும் தெரியுமா? தமிழ், நீ தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க. இது யாருக்குமே நல்லது இல்ல சொல்லிட்டேன். நான் சொன்னா அது நடக்கும். அதான் எப்படி? ஜானு நடத்துற கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா எப்படி வர முடியும்? முடியும், என்னால முடியும். என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஒரு அக்காவை இது வரைக்கும் நான் அவளுக்கு எதுவுமே பண்ணதில்ல. கண்டிப்பா இதை நான் பண்ணுவேன். எப்படி, ஏன், இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா கண்டிப்பா பண்ணுவேன். சரி, என்னமோ பண்ணு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுது. ஏதோ பெரிய வில்லங்கத்தை இழுக்க போறேன்னு தெரியுது.